ஆட்டுக்குட்டியின் மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம் தானே மணவாளன் முன்னே சென்று மாயின் ராஜ்யம் பெற்று நம்மை மறுரூபமாக்கி சேர்ப்பார். மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்க தோதியோர் மணவாளன் இறங்கினாரே. நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இனிமே அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இறைவழிக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேதத்தை எழுதினவர் நீர், இதுக்கு சொந்தக்காரர் நீர். ஆண்டவரே, இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக சோத்திருக்கிறோம். இந்த ராத்திரோடு கர்த்தாவே, வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாக எங்கள் மனதுகளை திறந்து கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள், சிங்காசனம் இருக்கிற 7 ஆவிகள், ஆண்டவரே ஆட்டுடைய 7 கொம்புகள், ஆண்டவரே பரிபூரணத்தின் நிறைவு, பரிசுத்தாவினுடைய முக்கியமான ஒரு காரியம், சத்தியானுடைய அசைவாடுதல், நித்தியத்துடைய பாதைகள், இவளெல்லாம் கண்டுபிடத்தக்கதாக கற்றுக் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துக்க நாட்கள் ஆண்டவரே முடிகிறது, எங்கள் கண்ணீர்கள் முடிகிறது, எங்கள் கவலைகள் முடிகிறது. ஆண்டவரே, அது முடிந்தது சொல்லப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அந்த காலத்தின் தடைகள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள், பாவங்கள் எல்லாம் கல்வாரி திருத்தத்தால் சுட்டெரிப்போடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு இந்த வல்லமை கடந்து வரட்டும், இந்த இரக்கம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உமக்கு சோதரங்கத்தாவே, ஆண்டவரே உடைய சத்தமும் உம்முடைய ஆண்டவரே இந்த கிருபையும் உடைய இரக்கமும் எங்களோடு வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காரணம் துதி மகிழ்வோடு சேர்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஏற்கனவே பகலில் பேசின அந்த செய்தியுடைய அந்த தொடர்ச்சியை குறித்து உங்கள் மத்தியில் சற்று ஆழமாய் பேசி தேவனுடைய வார்த்தையை முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நாம் தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தருடைய வெளியேறப்பட்ட மாறாத பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கென்று ஒரு மகாபெரிய உன்னதமான காரியத்தை வைத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகா மேன்மையான 7 காரியங்களும் உண்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நோட் எடுத்துக்கிடுங்க, பேப்பர் எடுத்துக்கலாம், குறிச்சிக்கலாம். நாம் இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கியமான காரியங்கள் ஒன்று. ஒன்று சரீர மீட்பு, த ரிடெம்ப்ஷன் ஆஃப் த பாடி. அதாவது சரீர மீட்பு என்றால் என்ன? இது நம்ம ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். சரீர மீட்பு நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய 7 காரியங்கள். சரீர மீட்பு. 2, ஜீவர்ச்சித்து மேல் அதிகாரம், த அத்தாரிட்டி ஓவர் த ட்ரீ ஆஃப் லைஃப். ஜீவர்ச்சித்து மேல் அதிகாரம். 3வதாக, அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது எப்படி? அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது எப்படி? தரிசி குறிச்சுடுங்க. ஒன்று என்ன சொன்னேன்? சரீர மீட்பு. 2, ஜீவர்ச்சித்து அதிகாரம். 3, அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் a revelation of Jesus Christ? இது எத்தனை? இயேசு வெளிப்படுத்தல் இது எத்தனை? 5வது நாள். இந்த கடைசி காலத்தில் தேவன் தாம் தெரிந்து கொண்ட மணவாட்டி சபையா சத்தியமா? மணவாட்டி யார்? Who is the bride? Whether it is a body of Christ or the truth? இது ரொம்ப ஆராய வேண்டிய ஒரு பாடம். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 5வது படிங்க. 5வது சொல்லு. மணவாட்டி யார்? Who is the bride? சபையா சத்தியமா? கிறிஸ்து சரீரமாக சபையா சத்தியமா? எது மணவாட்டி? 6வதாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், வெளிப்படுத்துகிற புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில்
ஆவியும் மணவாட்டியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஏன்? Why the spirit and the bride? ஆவியும் மணவாட்டியும். ஏழாவதாக நான் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இப்பொழுது பூமியில உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்காக காத்திருக்கிறோமா? டுடே the people, இந்த பூமியில வாழ்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்காக காத்திருக்கிறோமா? வருகைக்காகவா கல்யாணத்திற்காகவா அப்படி போட்டு வச்சுக்கலாம். புரிச்சிங்களா? இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண போறோம். ஒன்று என்னது? நம்பர் 1 என்னது சொல்லு. ஏன்னா நான் இதுக்கு குறிச்சு வைக்கல. சரீர மீட்பு. நம்பர் 2 சரீர மீட்பு என்றால் என்ன? ஜீவர்ச்சித்து மேல் அதிகாரம் என்றால் என்ன? அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பது எப்படி? வெளிப்பாடு. இயேசுடைய இயேசுடைய சரி பேசுங்க. அடுத்து என்னப்பா? மணவாட்டி என்பது சபையா, சத்தியமா? அடுத்து வெளிப்படுத்தல கடைசியில ஆவியும் மணவாட்டியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன்? அடுத்து இப்பொழுது பூமியிலே இருக்கிற நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா, கல்யாணத்துக்கு? ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. இந்த 7ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், if you know the 7 important questions, then we can able to understand the objectives. இது 7. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் அந்த 6வது கொஸ்டின் பேசணும்னு விரும்புறேன். இப்போ பூமியில உயிரோடு இருக்கிற நாம கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்காக காத்திருக்கிறோமா? அதானே 6வது கேள்வி. ஆம் ரைட்? ஓகே. ஸோ அந்த இந்த 6வது கொஸ்டின்ல இருந்து நம்ம வேத ஆரம்பம் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகைக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு நம்ம ட்ரையாங்கிள் போட்டுட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியோட கல்யாணம், ரகசிய வருகை. இப்போ காத்திருக்கிற நாம கர்த்தர் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோமா, கல்யாணத்தை காத்திருக்கிறோமா? வருகைக்கும் கல்யாணத்துக்கும் மத்தியிலே ரகசிய வருகை எது ஒன்று உண்டு. இந்த பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு வசனம் கூட சொல்லல. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் ஆட்டுக்குட்டியின் மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம் தானே மணவாளன் முன்னை சென்று மாகிமாயின் ராஜ்யம் பெற்று நம்மை மறுரூபமாக்கி சேர்ப்பார். நல்லா அடிக்கடி வாசிக்கிற வாசனை. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வாசி. First Thessalonians chapter 4, the words 14. வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும், நல்ல பிரதர், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு
முக்கியமான சாப்டர். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் மேஜிக். நம்ம இது வந்து மேஜிக்காகவோ அல்லது ஃபிக்ஷனாகவோ இல்லை, இட்ஸ் எ ஃபேக்ட். இது எல்லாமே அதாவது ஒரு உயிர் தெரிந்த பூமியில் நடந்து முடிஞ்சிட்டு 2026 வருஷத்துக்கு முன்னால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை கூட்டிட்டு தான் அவர் போனார். சும்மா போகலை இயேசு கிறிஸ்து. மத்திய 20:51 படி சத்தன மகா சத்தமா ஜீவனை விட்டா அப்படி ஒரு நித்தியத்தை எல்லா பரிசுத்தம் செய்தாங்க, எழுப்பிட்டாங்க. அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல் நடந்தது என்ன? இனிமேல் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ரகசிய வருகனா என்ன? அதுக்கு பிறகு இந்த 7 கேள்வியை நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கணும். பேசுறது புரியுதா? என்னெல்லாம் செய்யணும்? என்னெல்லாம் சொன்ன? கர்த்தருடைய வருகைன்னா என்ன? ரகசிய வருகைன்னா என்ன? சரீர மீட்புனா என்ன? இந்த 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கணும். என்னெல்லாம்? கர்த்தருடைய வருகை, சரீர மீட்பு, ரகசிய வருகை. இந்த 3 நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 7 கேள்வி நம்ம படிக்கணும். சரீர மீட்புனா என்ன? நம்ம அது கொஞ்சம் பின்னால் பேசுவோம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 6, அதாவது உயிரோடு இருக்கிற நாம். அது 6வது கேள்வி திருப்பி இருக்க படினேன். அப்போ 6வது கேள்வி திருப்பி இருக்க படி. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் ஆவி மனவாட்டியும் இல்ல அதுக்கு அடுத்து இப்பொழுது பூமியில் இருக்கும். அப்ப எத்தனை கேள்வி? 5வது கேள்வியா? கடைசி 7வது. வெரி குட். 7வது கேள்வி. இப்பொழுது பூமியில் இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா, கல்யாணத்துக்கு காத்திருக்கிறோமா? ஆக்சுவலா வருகைக்கு யார் காத்திருக்கா தெரியுமா? வருகைக்கு யார் காத்திருக்கிறா? உயிரோடு இருக்கிற நாம வருகைக்கு காத்திருக்கிறோமா, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம்? ஏன்னா எக்காலம் துதிக்கும் அப்பொழுது கிறிஸ்து அவன் தான் வருகை காத்திருக்கிறான். யார் யார் ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கிற சரீரத்துக்கு பிளிப் பண்ணிப்பட்ட ரெடியா இருக்கிறானோ அவனுக்கு தான் வருக. மற்றவன கல்யாணத்துக்கு காத்திருக்கிறான். அதாவது வருகைக்கு காத்திருந்து எழுந்து போகிற அவனுடைய பயணம் வேறு, ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு போகிறவனுடைய பயணம் வேறு. வருகையினுடைய நோக்கம் வேறு, கல்யாணத்தின் நோக்கம் வேறு. வருகையினுடைய அந்த காரியங்கள் வேறு. இங்க வருகையில ஜென்ம சரீரம் ஆவிக்கிற சரீரத்தோடு இணைந்து அவன் புதிய மனுஷனை பெற்றுவிட்டு தேவனுடைய பரிபூர்ணமான அறிவை பெற்று நிச்சயத்திலுமே நிற்கணும். இந்த 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 3 பயணத்துல எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கொண்டு உனக்கு என்னெல்லாம் போதித்தார்? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பாவமறிந்து இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அவருடைய சரீரத்தை புசி, அவருடைய ரத்தத்தை குடி, பரிசுத்தமுள்ளவனா வாழு, பரிசுத்தாவை பெற்றுக்கொள், ஆவிக்குரிய 3 வரங்களாவது உங்ககிட்ட இருக்கட்டும். அதுக்கு பிறகு உன் பாவ சரீரத்தை சிலுவையில் ஆணி அடிச்சது ஜென்ம சரீரத்தை வச்சுக்க, அதை உனக்கு செய்தி கொடுத்து நேரம் கொடுத்த பாசம் உனக்கு அடக்க பண்ணட்டும். அப்போ காலையில் எக்காலம் துதிக்கும், நீ உயிரோடு எழுப்புவாய். இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பட்டமாக கொடுத்த ஒரு கிளியர் சாப்டர். ஹல்லேலூயா. இதை செய்யக்கூடிய சபை பூமியில இன்னைக்கு சத்தியமா இல்லை. குத்து விளக்கை தேவன் நீக்கி போட்டார், நட்சத்திரங்களை தேவன் எடுத்துக்கொண்டார், ஆவிக்குரிய வரங்கள் திரும்ப பெறப்பட்டு விட்டது, கனிகள் போய்விட்டது, திராட்சை செடியை விட்டு கொடிகள் தூக்கி வீசப்பட்டு விட்டது, அவைகளெல்லாம் சுட்டரிக்கப்படும் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றன. கள்ள பிழையாமை உபதேசம், எசபேலின் தீர்க்க தரிசனம், கோரா எதிர்த்து பேசின பாவம், பிழையாமின் கூலிக்கான வஞ்சகம், கோரா ஏற்று பேசுகிற பாவம், தண்ணீர் இல்லாத மேகங்கள், இப்படிப்பட்ட இலையிலிருந்து 2 கிரசத்து கனியற்ற மரங்களாக இன்றைக்கு சபை மாறி அது ஸ்தாபனமாக அந்த கிறிஸ்துவுடைய அந்த 666 பெறுவதற்கு இந்த பூமியில அழகாக ஜோடிக்கப்பட்டு வடிவமைக்கப்படுவதற்காக சாத்தான் கள்ள அப்போஸ்தலர்களையும் கபடமுள்ள வேதாட்களையும் அந்த கிறிஸ்து அனுப்பி உங்களை வஞ்சித்து போட்டான். அவர்களில் இருந்து தப்பிப்பது இது கூடாத காரியம். ஹல்லேலூயா.
இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்று சொன்னால் வருகை யாருக்கு? கல்யாணம் யாருக்கு? கர்த்தருடைய வருகையில யாரெல்லாம் எழும்புவா? கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போவா? 7வது அது வசதி கூறபடியே உயிரோடு இருக்கிற பூமியில உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறோமா? ஆட்டுடைய கல்யாணம். இப்போ வசனத்தை நான் தெளிவாக உங்களுக்கு படிக்கணும்னு விரும்புறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 படிங்கப்பா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் நம்ம கொஞ்சம் எனக்கு நம்ம நேரம் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்பின் சகோதரரே, அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்துள்ள நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை பெற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, ஆமென், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி விடுவதில்லை. ஆமென். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 3 காரியம் சொல்லுங்க. 1, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அது ஆரவாரம் யாருக்குப்பா? நம்பர் 2, பிரதான தூதருடைய சத்தத்தோடும். அது யாருக்கு? தேவ எக்காலம். இந்த 3ல கர்த்தர் வருகையில் என்னெல்லாம் கேட்கும்? சொல்லு. ஆரவாரம், பிரதான சத்தம், தேவ எக்காலம். இதுல ஆரவாரம் யாருக்கு? பிரதான சத்தம் யாருக்கு? தேவ எக்காலம் யாருக்கு? சார், the coming of the Lord. படிச்சு முடிச்சு நாம செய்திகள் பேரு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவனையும் கொண்டு வருவாரா? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவன் எழும்புவாரா? அப்ப இயேசுவுக்குள்ள மரித்தவன் எங்க இருக்கிறான்? கிறிஸ்து நித்திரையடைந்தவன் எங்க இருக்கிறான்? இதுல யாருக்கு தேவ எக்காலம், யாருக்கு ஆரவாரம், யாருக்கு பிரதர்ஸ் சத்தம்? டியர் பிரதர்ஸ், விசுவாசிகளே, கொஞ்சம் விழிச்சுக்கிடுங்க. நீங்க திருச்சி போறீங்கன்னா கொஞ்சம் கேளுங்க. எப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஒவ்வொரு வாரமும் சண்டே சர்வீஸுக்கு போறேன். வர்ஷிப்புக்கு போகல, சண்டே சர்வீஸுக்கு தான் போறோம். சர்வீஸ் தான். அது கார் சர்வீஸா, அது மோட்டார் சர்வீஸான்னு தெரியல. சர்வீஸ் டைம் என்ன டைம்? சர்வீஸ் டைம். ஒவ்வொரு ஷோரூமுக்கு சர்வீஸ் டைம் இருக்கு. அதே மாதிரி கொடுத்து ரைட். அது நமக்கு வேண்டாம், நமக்கு அந்த வேலை இல்லை. செய்திகள் இருக்கிறேன் நான். இப்போ இயேசுவுக்குள் மரித்தவள் கிறிஸ்துவுக்குள் வசனத்தை கொஞ்சம் கவனமா படிக்க மாட்டேங்குது. 2 காத்து அழுத்தி பேசுறது அப்படியே விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது 2 பேருக்கு தான் அந்த வருகையினுடைய நோக்கம் தெரியும். யாருக்கெல்லாம்? யாரு? இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவன் கூட வர்றான். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவன் எழும்புறான். அப்போ இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவன் அவரோடு கூட வர்றான்னா அவன் எங்க இல்ல? பூமியில இல்ல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் தான் பூமியில இருக்கிறான். இன்னைக்கு பூமியிட்ட கேட்டீங்கன்னா இயேசுக்கு நித்திரையடைந்தவன் என்கிட்ட தெரியாதுங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் என்கிட்ட இருக்காங்க. உயிரோடு இருக்கிற ஏன் கதைன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சகிதனை கழுவுமா
ரகசியம் பிரதர், நான் இந்த உயிர்த்தெழுதல் வருகை சும்மா மாரநாதா இயேசு வருகிறார் இப்படி கத்திக்கிட்டு இல்லை சார். டீச் த பீப்புள். ஜனங்களுக்கு வசனத்தை எல்லாம் டீச் பண்ணுங்க. அது ஆத்தர் அண்ட் ஓனர் இந்த வேதத்தை எழுதுனவன் சொல்லி கொடுக்கணும். நான் கரோட பள்ளிக்கூடத்தில் படிச்சேன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சத்தியம் எனக்கு சாட்சி. ஹல்லேலூயா. ஆமாங்க, வருகையில இயேசுக்குள் நித்திரடைந்து அவரோட கூட வர்றான். அது யாரு? கிறிஸ்துக்குள் மரித்தவன் எழும்ப போறான். அது யாரு? உயிரோடு இருக்கிற நாம. அது யாரு? இது மூணு தான் ரொம்ப முக்கியம். இதான் வருகை நோக்கம். The objectives of the coming of the Lord Jesus Christ. There are three important factors you must understand from the Bible. ஒன்று, இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்கள். இரண்டு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். மூன்றாவது, உயிரோடு இருக்கிற நாம. ஆமென், ஆமென், ஆமென். யார் இந்த இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்கள்? யார் இப்ப இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்கள்? தெரியாது. யார் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாங்க? தெரியாது. எப்ப உயிரோடு வந்தவர்கள் தெரியுமா? அதுவும் தெரியாது. யாருப்பா வருகையில போவா? தெரியாது. இப்படி தெரியாதுன்னே நம்ம கதையை ஓட்டிட்டு இருக்கோம். நண்பர்களே, அந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 7வது கேள்வி நம்ம கேட்டுக்கல. அந்த கேள்வி என்ன? இப்பொழுது பூமி இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகை காத்திருக்கிறோமா? ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் காத்திருக்கிறோமா? இப்ப இந்த கேள்விய எல்லாரும் வீட்டுல பெரிய நிலக்கண்ணாடி இருக்கும், மேக்கப் கண்ணாடி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் கண்ணாடி நின்று, அதாவது சகிக்க முடியாத மூஞ்சியா இருந்தாலும் அவன் மூஞ்சி போய் ரொம்ப அழகா தான் இருக்கும். அப்படி இருக்கிறது. இப்ப நான் கூட என்ன செய்வேன், அப்படியே இப்படி பார்ப்பேன். தலைவர் முடி இல்லை, ஒண்ணும் இல்லை, பல்லுலாம் போச்சு, அப்படி பார்ப்பேன். அப்படியே அவன் மூஞ்சி ரொம்ப அழகுதான். இப்போ அதே போல இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கண்ணாடி நின்றுகிட்டு சொல்லணும், உயிரோடு இருக்கிறனா? நண்பர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால், வசனத்துக்கு பேசுறேன், உனக்கு உயிர் தருதல் இல்லை. கரெக்டா? உயிரோடு இருக்கிறவனுக்கு என்ன இல்லை? அப்போ எப்படி போவா? அப்படியே இந்த ஹைட்ரஜன் காத்துக்கு பொங்கமா சுழி பெய்யலையா? சொல்லுங்க சார். உயிர்த்தெழுதல் மரித்தவனுக்கு ஒரு கூட்டம் வர்றான், அவரோடு கூட வர்றான். ஒரு கூட்டம் எழுப்புறான், ஒரு கூட்டம் உயிரோடு இருக்கிறான். நல்லா மண்ணில் ஏற்றிக்கணும். சும்மா வருகை 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 மண்டு ஒரே வரையும் காய்த்து கொடுத்து சும்மா, அதாவது இந்த சீனி கிழக்கு தின்ன பண்ணி மாதிரி தொக்கு 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 பண்ணிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே. எப்படிப்பா? எப்பா கர்த்தர் இயேசு நாமத்துல ஞானசானமே எடுக்கலையப்பா. எப்படிப்பா வருக? எப்படிப்பா உயிர்த்தெழுதல்? கொலை பண்ணி விட்டான், ஆட்டை மேய்ப்பு கொண்டு விட்டான், எல்லா ஆட்டுக்கு கண்ணை கெடுத்துட்டான், காலை கெடுத்துட்டான். ஜாக்கிரதை, எதாவது ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. The time is coming. God's time has arrived. தேவனுடைய நேரம் வந்து விட்டது. The time has arrived now. Our journey has been started. நம்முடைய பயணம் தொடங்கி விட்டது. Hallelujah. Hallelujah. The time arrived. The journey started because the King of Kings, the Lord of Lords, the root of David, the morning star has been going to exist the coming of the world very soon, my dear friends. வருகை, அதாவது கிறிஸ்துவின் வருகையை பற்றியே மறுரூபம்னா என்ன, மகிமைனா என்ன, மறைந்து கொள்ளுதல் என்ன? வேதவாசகம், மறைந்து போனார், மறுரூபமானார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், மகிமைப்படுத்தப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதுல இப்பொழுது 7 பயணத்தை வார்த்தை மாம்சமாகிய இயேசுவின் சரீரம் செய்து முடித்தது. நல்ல கவனிங்க. Once again I want reading the word. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. Once again வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் நம்பிக்கை கற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது,
முதலாவது நம்பர் 1, இயேசுக்குள் நித்திரடைந்தவன் யாரோட வர்றானா? அவர் வருது அவரோட கூட அது யாரு? அப்ப ஏற்கனவே பேர்க்கணும்ல. அவன் எழுப்பி அவர் வந்து கூட வர. அதாவது அவரோட வரணும் ஏற்கனவே நினைச்சுக்கணும், பேர்க்கணும். அப்போ அவனோட உயிர்த்துல என்ன செய்யணும்? பூமியில முடிஞ்சிருக்கணும். அது யாரு? அது யாரு? அவர் மகா சத்தமா ஜீவன் விட்டார் இல்லையா? அப்புறம் கல்லை விட்டு வெளியே வந்தார்ல, அவன் பரதீசுல அவருடைய வருகைக்காக இன்னைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய சரீரத்துக்காக காத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஜீவச்சமானது ஒரே விதமான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஜீவச்சத்துல 3 பவர் உண்டு. ஒரே விதமான கனியை கொடுக்கும், 12 விதமான கனியை கொடுக்கும், ஜீவச்சத்துக்கு அதிகாரம் கொடுக்கும். இந்த இயேசுக்குள் மரித்து அவரோடு கூட வர்றான் இல்லையா, அவனுக்கு தான் ஒரே விதமான ஜீவச்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என்று சத்தியப்படி பேசுகிறோம். கிறிஸ்துவுக்கு மரித்து எழுப்புறா இல்லையா, அவனுக்கு 12 விதமான கனிகள் கொடுக்கப்படும். உயிரோடு இருக்கிற நமக்கு ஜீவச்சத்திலே அதிகாரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. We have the victory. எந்த கண்கள் மரணம் மரிக்கிறதை பார்க்குமோ அந்த கண்களுக்கு மட்டுமே ஜீவ விருட்சத்திலே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எந்த கண்கள் மரணம் மரிக்கிறதை பார்க்குமோ அந்த கண்களுக்கு மட்டுமே ஜீவத்திலே அதிகாரம் உண்டு. அவளே மணவாட்டி. ஆட்டுடன் 7 கண்களும் இந்த பூமியிலே இணைந்து பேசப்படாததை, அறியப்படாததை, காணக்கூடாததை, நெருங்க முடியாததை, சொல்ல முடியாததை, தேவனுடைய ஆழத்துக்குள், தேவனுடைய ஞானத்துக்குள் மறைக்கப்பட்ட மெய் ஞானத்தை எந்த சத்தியம் பெற்றிருக்கிறதோ அவளே அவருக்கு மணவாட்டி என்று வேதம் அழைக்கிறது. ஐயா, ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா வீட்டினில் சேரவே, வேகமா வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். ஹல்லேலூயா. நல்ல கவனி. கொஞ்சம் படின 13 திருப்பி படி. நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. மறுத்த பின்பு விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரடைந்தவர்களையும். இந்த இயேசுக்கு நித்திரடைந்தவன் யாருன்னா, மத்தேயு 27:51 அவர் மகா சத்தமாய் ஜீவன் விட்டார் இல்லையா. அப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல மேசியா நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல, யெகோவா நாமத்துல, இம்மானுவேல்ங்கிற நாமத்துல, அவன் எந்த நாமத்துல மரித்தானோ அத்தனை பேரும் இயேசு என்கிற நாமத்தை அறிந்து பரதீசுக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா. அவனே இயேசுக்குள் மரித்தவன். அவனுக்கு பரதீசுக்கு மத்தியிருக்கிற ஜீவத்தின் கனி இவருக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இவன் நல்ல கவனிங்க சார், இவன் இன்னும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்னும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நெருங்கவில்லை. காரணம், அவன் இன்னும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்ட இரத்தத்தின் பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அத்தனை பேரும் பாவம் மூடப்பட்டவனாக இருக்கிறான். பாவம் மன்னிக்கப்பட்டவன் முதலாவது எழுந்துவான், பாவம் மூடப்பட்டவன் அவனை பின்தொடருவான். பாவத்தை பரிகரித்த கிறிஸ்து அவனுக்கு முன்பாக செல்வார். பாவம் எண்ணாதிருக்கிற மணவாட்டினுடைய தோழிகள் அந்த அறைவட்டுகள் அவரோடு கூட விளக்கு வெளிச்சத்தோடு பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. சார், நல்ல செய்தி போட்டு கேளு. சும்மா பைபிளை தூக்கிட்டு தூக்கணுமா, கோயிலுக்கு போனோமா, பாஸ்டர் சொன்ன கேட்டோமா, பரோட்டா சாப்பிட்டோமா, தூக்கணுமாங்கிறது இல்லை. இல்லை 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 இல்லை, அதற்கு கர்த்தர் நினைக்கல. நான் பகல ஒரு செய்தி ஆணித்தரமாக பேசி முடித்தேன். கர்த்தருடைய விலையை பற்றி நாம் மகிழ்ப்படுதாக. நல்லா படிங்க. நான் இங்கிலீஷை படிக்கிற முடிச்சு 4ஆம் அதிகாரம் 1 Thessalonians chapter 4:13. கரெக்டா? But I would not have you to be ignorant, brethren, concerning the which are else in it, that ye sorrow not,
even as others which have no hope. For if we believe that Jesus died and rose again, even so them also which sleep in Jesus will God bring with him. தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். யாரெல்லாம் இயேசுக்குள்ள மரித்தவன், கர்த்தர் இயேசுக்கு மகா சத்தமா ஜீவனை விட்டாரோ, அந்த சத்தத்துக்குள்ள எவெல்லாம் உட்கார்ந்து விட்டானோ அவன் தான் இயேசுக்குள்ள மரிச்சவன். மத்தேயு 20:52 எடுத்து படிச்சு பாருங்க. But this we say unto you by the word of the Lord, that we which were alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. எப்படி போட்டு இங்கிலீஷ்ல பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. But this say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. For the Lord himself shall descend from heaven, number 1, with a shout, with the voice of the archangel, number 2, and with the trump of God. கர்த்தருடைய வருகையில 3 சத்தம் கேட்கும். என்னெல்லாம்? with a shout. சொல்லுங்க, தமிழ்ல படிப்பா. with a shout, ஆரவாரத்தோடும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், with a shout, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், the voice of the archangel, தேவ எக்காளத்தோடும், and with the trump of God. தூதனுடைய எக்காளம் வேறே, தேவ எக்காளம் வேறே. நல்ல கவனிங்க சார். தூதர் எக்காளம் ஊதுறா இல்லையா, அந்த சத்தம் வேற, தேவ எக்காளம் வேற. தேவ எக்காளம் வேறே, தூதனுடைய எக்காளம் வேறே, கடைசி எக்காளம் வேறே, யுத்தத்தின் எக்காளம் வேறே, கூட்டு சேர்த்த எக்காளம் வேறே, நாம் உடன்படிக்கப்பட்டு எழுப்புகிற ஊதுற எக்காளம் வேறே, பண்டிகையின் எக்காளம் வேறே, யூபிலின் எக்காளம் வேறே. சார், உன் காதுல கேட்கிற எக்கால சத்தம் என்னது? இது யூபில் எக்காலமா, பண்டிகை எக்காலமா, தேவ எக்காலமா, தூதனுடைய எக்காலமா, இல்ல நாங்க பேசுகிற எக்காலமா தெரியுதா? கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தார். வாட் எ பியூட்டிஃபுல் காட். இப்போ யாரெல்லாம் வருகையில் யாரெல்லாம் சொல்லுங்க? இயேசுக்குள்ள நித்திரடைந்தவன், கிறிஸ்துக்குள்ள மரித்தவன், உயிரோடு இருக்கிற நாம. நம்பர் 1, இயேசுக்குள் நித்திரடைந்தவன். இயேசுக்குள் நித்திரடைந்தவன் எந்த சத்தத்தை கேட்பான்? For the Lord himself shall descend from heaven with a shout. ஆரவாரம் யாருக்கு? இயேசுக்குள் சொல்லுப்பா. நித்திரடைந்தவன் அவன் யாரு? பழையபாட்டின் பரிசுத்தவான். அவருக்கு என்ன கொடுக்க போனோம்? இன்னவருக்கு என்ன கிடைக்கும் சொன்னேன்? ஆவி மனுஷனை கிடைக்கல, புதிய மனுஷனை கண்டுகொள்ளல. அவனுக்கு என்ன கொடுக்க? வித் ஷவுட், ஆரவாரம், வித் ஷவுட். அந்த ஷவுட்ல ஒரு ஷவுட்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏற்கனவே இயேசுக்கு நித்திரடைந்த பரிசுத்தவான் ஓடி போய் ஆவிக்கிற சரீரத்தை பெற்றுக்கொண்டு புதிய மனுஷன் நோக்கி துரத்தப்படுவதற்காக அந்த ஆரவாரம் அனுப்பப்படுகிறது. ஹalleluya. The shout can hear between மத்திய ஆகாயத்துக்கும் பரதீசுக்கும் மத்தியிலே கேட்கக்கூடிய சத்தத்துக்கு பேர் தான் ஆரவாரம். The shout. ஹalleluya. சும்மா ஒண்ணுமே தெரியாம விசுவாசிய குட்டிச்சோராக்கி. But the shout is exclusively only for the people. இயேசுக்குள் நித்திரடைந்தவனுக்கு நல்ல திரும்பி பேசுறேன். இயேசுக்கு நித்திரடைந்தவன் இன்னும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஹalleluya. எப்படி உயிரோடு இருக்கிற நாம நித்திரடைந்தவனுக்கு முந்து கொள்ள முடியாதோ, அதே போல ஜென்ம சரீரத்தை பெற்றவன் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்ற பிறகுதான் இயேசுக்கு நித்திரடைந்தவன் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் ஜீவச்சமே நீ கனியை கொடுக்க வேண்டும் என்பது பரதீசிலே கொடுக்கப்பட்ட சத்தத்தின் திட்டம். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் that is the shout. Hallelujah. ஆரவாரம் கேட்கிறது. ஆமென். Hallelujah. இது எதுமே என் மூளை இல்ல. It's the mind of God. இதுதான் ஆரவாரம். அப்ப ஆரவாரம் யாருக்கு? இயேசு நித்திரடைந்தவன். ஏன் என்ன செய்யணும்? ஆவிய சித்த பெற்றதான் யாரை பார்க்க முடியும்? புதிய மனுஷன் பெற்றக்கூடாது. அப்பதான் அவன் பயணம் தொடங்க முடியும். அதாவது நான் ரொம்ப தெளிவா பேசிடுறேன். அதாவது
ஜென்மசேர் விதைக்கப்பட்டு ஆதிக்க சட்டத்தை பெற்று புதிய மனுஷனை தரித்து கொண்டாதான், கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உன் கண்கள் திறக்கப்பட்டு ஐயா நாம நித்தியத்தில் நிற்கிறோமா